கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பதிலளிப்பார். God will repay each person according to what they have done. God will repay. எனக்கு அருமையானவர்களை, கர்த்தர் திரும்ப கொடுப்பார். நம்முடைய கிரியைக்கு தக்கதான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இரக்கம் பாராட்டும் பொழுது கர்த்தர் உனக்கு இரக்கம் பாராட்டுவார். நீ மற்றவர்களுக்கு மனம் இறங்கும் பொழுது கர்த்தர் உன் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவார். மற்றவர்களுக்காக உன்னுடைய காரியங்களை நீ உதவி செய்யும் பொழுது, மற்றவர்களுக்காக நீ மனம் உவந்து செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நினைவு கூறுவார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய கிரியைக்கு தக்கதான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய கிரியை எத்தகையதாக இருக்கிறது? கர்த்தருக்கு விருப்பம் உள்ளதாக இருக்கிறதா? கர்த்தரை சார்ந்திருக்கிறதா? கர்த்தர் எதை நம்மிடத்திலே விரும்புகிறார்? கர்த்தர் எதை நம்மிலே விரும்புகிறார் என்பதை நாம் பார்த்து அவரோடு கூட நின்று அவருடைய காரியத்தை செயல்படுத்துவது நன்மையாக இருக்கும். யோபு சொல்லும் பொழுது 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பதில் அளிக்கிறார். அவனவனுடைய கிரியை அல்லது அவனவனுடைய செயல்களுக்கு ஏற்ப கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நாம் ஒன்று மட்டும் நிச்சயம், ஒரு நாள் நியாயாசனத்திற்கு முன்பதாக நிற்க வேண்டும். இயேசுவின் முன்பதாக நாம் நிற்க வேண்டும். அதன் முன்பதாகவே நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கலாம். நம்முடைய கிரியைகள் எப்படியாக இருக்கிறது? நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா? வேதத்தை சுமக்கிறோம். வேதத்தின் வார்த்தைகளுக்கு பயந்து நடுங்கக்கூடியவனே நான் நோக்கி பார்ப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வசனங்களுக்கு நாம் நடுங்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ரட்சிப்பு இன்னும் அதிகமாக்கப்பட வேண்டுமானால் நாம் இன்னும் அதிகமாக பிரயாசப்பட்டு தேவனோடு கூட நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய கிரியைக்கு தக்கதான பதிலை அவர் கொடுப்பார். God will repay to every person according to what they have done. என்று நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோமோ அதை நமக்கு தேவன் திருப்பி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல எண்ணங்கள், சகல செய்கைகளிலும் நியாய தீர்ப்புக்கு முன்பதாக என்னுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கட்டும், பிரதி உபகாரம் கருதாதபடிக்கு நான் மற்றவர்களுக்கு செய்கிற நன்மை என் ஆண்டவருக்கு செய்கிறது என்று சொல்லி நினைத்து நன்மையை செய்வோம். தீமை செய்தவர்களுக்கும் நாம் நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது. எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிற கர்த்தர், நன்மை செய்கிறவனுக்கு நீர் இந்த பூமியிலும் ஆண்டவரே மறு உலகத்திலும் நீர் நன்மை செய்கிறவராக இருக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையினாலும் மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.